புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆரம்பத்தில் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமி காதோத்தர் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் கட்சியோட பிஸ்கே ஜேபி கட்சியோட இன்னொரு பிரான்ச்சாக இயங்கிக் கொண்டிருக்கும் டிவிகே என்கின்ற கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா 2 ஆண்டு நிறைவு பெறும் விழா நேற்றைய தினம் நடந்தது. முதலில் டிவிகே கட்சிக்கென்று கொள்கை என்ன இருக்குன்னு கேட்ட சமயத்தில் காஞ்சிபுரத்தில் கூட்டிய கூட்டத்தில் உள்ளரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் விஜய் சொன்ன வார்த்தை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? அந்த கொள்கை என்னங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கொஞ்சம் போடுங்க சார் அந்த வீடியோவை. இதேதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற கொள்கையை உயிர் மூச்சாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவிகே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜயோட கொள்கை. பிறந்த உயிர்கள் அனைத்தும் சமம் என்று பேசுகின்ற குரலை கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் விஜயோட வண்டி கார் போயின்னு இருக்கு பாருங்க. நேற்றைய தினம் நடந்த விழாவில் எப்படி ஓடி வராங்க? வயதான மனிதர் என்று கூட பார்க்காமல், அவர் மீது 1008 விமர்சன ரீதியாக இருந்தாலும், ஆனா பாருங்க ஒரு வயதானவர், அந்த வயசை கூட பார்க்கல, எப்படி ஓட விடுறாரு பாருங்க. அவர் மட்டும் கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு இல்லைங்களா? ஓடி வர அந்த கூட்டத்துல மாற்றுத்திறனாளி ஒருவர் நடக்க முடியாம பாருங்க ஓடி வந்துருக்காரு. விஜயோட காருக்கு பின்னாடி ஓடி வர இந்த கூட்டத்தை விஜயோட கார்ல பொருத்தப்பட்ட அந்த கண்ணாடியில பார்த்து தானே இருக்காரு. அவங்க ஓடி வர்றது நல்லாவே தெரியுமே. ஏன் காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்து, என்னப்பா இது, ஏன்பா ஓடி வரீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுவா இருந்தாலும் நடந்து வாங்க, என்ன ஆயிட போகுது, இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து நானும் நடந்து வரேன். ரோடு ஒன்றும் இல்லைங்களே, விழா நடக்க போற அந்த இடத்தோட தெருதுனா அது, ரோடு ஒன்றும் இல்லைங்களா, உள்ளதானே போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வண்டியை நிறுத்தி என்னப்பா பிரச்சனைன்ட்டு அவங்க கூடவே சேர்ந்து நடந்து போக வேண்டியதுன்னு. என்ன விசில் சின்னம் கிடைத்த கையோடு உற்சாகமா ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டிய அந்த இடத்துல விஜய் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு? எதுக்குமே ஆசைப்படாதவன் நானு, அப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னு சொல்லும் போது, நானும் ஊழல் பண்ண மாட்டேன், என் கண்ணுக்கு முன்னாடி வேற யாராவது ஊழல் பண்ணாலும், இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆட்சியை பிடிச்சி செய்கின்ற ஊழல் உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது தடுக்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டங்க. இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் ஓடி வந்துருக்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த பிறந்த உயிர்கள் அனைத்தும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் வேண்டாம், ஒரு நடிகராக இருக்கிற பட்சத்துல கீழே இறங்கி வந்து என்னன்னு கேட்க முடியாது. ஏன்பா ஓடி வரீங்க, நடந்தே வாங்கப்பா, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, ஏன்பா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்கன்ட்டு. இவர் கண்ணுக்கு முன்னாடி, இவரோட காருக்கு பின்னாடி மாற்றுத்திறனாளிகள் இருந்து வயதானவர் வரைக்கும் எல்லாருமே ஓடி வந்துருக்கிறாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு, கண்ணாடி வழியாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. வா வா வா, ஓடு 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 ஓடு, கரூர் பிரச்சனை நீ தானே என்ன மாட்டி விட்ட, 12 மணிக்கு வருவார்னு சொல்லி, வா 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 வா, சுத்த விடுறேன் பாரு, உன்னை எப்படி ஓட விடுறேன் பாரு, சும்மா வா, நான் யார் தெரியுமா காட்டுறேன் பாரு, வா வா, இன்னும் கொஞ்சம் ஓடி வா, வேகமா ஓடிவான்னு ரசிச்சினே ஓடிவான்னு சொல்ற மாதிரியே இல்லைங்க அதை பார்க்கும்போது. ஏன்னா காரில் மாட்டுகின்ற கண்ணாடி பின்னாடி வருகின்ற வாகனம் நமக்கு முன்னாடி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி முன்னாடிகிற கண்ணாடியில பார்க்கும்போது பின்னாடி நம்ம வண்டிக்கு பின்னாடி ஓடி வர கூட்டம் தெரியலையா கண்ணுக்கு? பதவிக்கே வரல, ஆட்சியே பிடிக்கல, இன்னும் இவருக்கு எவ்வளவு ஓட்டு பேங்க்னு கூட தெரியல. ஆனால் அதற்கு முன்பாகவே இவ்வளவு அலப்பறை பண்ற இவரு சிஎம் அப்படின்னு ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டா இந்த தமிழ்நாடு என்ன கதியா? அவங்க விஜய் கூட்டுகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் விஜய் ரசிக ஜாம்பிஸ் கூட்டங்களுக்கு ஒழுக்கமே இல்லாம, கட்டுப்பாடே இல்லாம, ஒருவர் மேல ஒருவர் ஏறி மிதிச்சு கொலகார கூட்டம்ன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் பாருங்க, அதுவும் கரூர்ல 41 உயிர்களை பலி வாங்கிய பிறகு புத்தி வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னமோ கூட்டத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி போடுற அந்த கூட்டத்துல பாஸ் இருந்தாதான் உள்ள அனுமதி, பாஸ் இல்லைன்னா அனுமதி கிடையாது. அப்படி மீறி வந்தா உள்ள அனுப்பாதீங்க. அதுக்கு தானே பாதுகாப்பு வீரர்களை போட்டு வச்சிருக்கோம். எவ்வளவு பேர் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி நிறுத்தி வைத்த பிறகும் கூட இந்த கூட்டத்துக்கு ஒழுக்கம் இருக்கா? இல்லவே இல்லை. அங்க பாருங்க, நேற்றைக்கு நடந்த அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்துல கூட பாஸ் இருந்தா காட்டுங்க, பாஸ் இருந்தா உள்ள அனுமதிக்கிறோம், பாஸ் இருக்கியா காட்டுங்க, உங்ககிட்ட என்னையா நாங்க காட்டணும், உள்ள போய் காட்டிக்கிறோம், வழியை விடுங்கயான்ட்டு பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டவர்களுக்கே பாருங்க மரியாதை இல்லை. அவங்களையே தள்ளி விட்டுட்டு போயா ஓரமா, நாங்க உள்ள போனோம்,
எதுக்காக இவ்வளவு விரித்தனமா ஓடுறாங்க? தமிழ்நாடு அந்தரத்துல தொங்கின்னு இருக்கு, பாதுகாப்பற்ற சூழல்ல மாட்டிக்கின்னு அந்தரத்துல தொங்கின்னு இருக்குது. விட்டா பாருங்க அதல பாதாளத்துக்கு போயிடும். அப்படி அதல பாதாளத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிற வாரிசு நடிகர் விஜயை பார்க்குற ஆர்வமா? இல்லவே இல்லை. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா கேனத்தனமா ஏதாவது பண்ணாதான் நம்ம மோகன்லாம் டிவியில வந்து ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விளம்பர வெறி தெளிவா சொல்றாங்க. அந்த தெளிவு கூட எப்ப தெளிஞ்சதுன்னா 41 உயிர்கள் பறி போன பிறகு வராத தெளிவு வந்திருக்கு. அப்படி வந்த தெளிவை வைத்து பாஸ் இருந்தா மட்டும்தான் உள்ள அனுமதின்னு தெளிவா சொல்லும் போது, பாஸ் இல்லாம எந்த நம்பிக்கையின் பேர்ல வராங்க இந்த கூட்டம்? ஒண்ணு இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டவங்களை தள்ளி விட்டுட்டு உள்ள போனாதான் நம்ம மோகன்லாம் டிவியில வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றாங்க பாருங்க விஜய் ரசிகர்கள்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஃபேமஸ் ஆகும். ரெண்டாவது வகையான விளம்பர வெறி இவங்களே செட்டப் பண்ணுது. இவங்களே பாருங்க செட்டப் பண்ணி பாஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா காட்டாதீங்க. பாஸ் எல்லாம் காட்டாம பாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க தலைவரோட முகத்தை பார்க்கறதுக்கு நாங்க ஆர்வமா இருக்கோம் வெறித்தனமா வாங்க. அப்ப கேமராலாம் பதிவு பண்ணுவாங்க. மீடியா பதிவு பண்ணும்போது டிவிலாம் ஃபிளாஷ் ஆகும்போது என்னப்பா இது, மற்ற கட்சிகள்லாம் காசு கொடுத்து கூட்டின்னு வராங்க, ஆனா விஜயை பார்க்கறதுக்கு மட்டும்தான் உள்ள இடம் ஃபுல்லாயிடுச்சுன்னு சொன்னா கூட விடமாட்டமே, நின்னுனாவது எங்க தலைவர் முகத்தை பார்க்கறதுக்காக இவ்வளவு வெறித்தனமா ஓடி வராங்களே. அப்போ விஜய் தான் சிஎம். இதை நாங்க சொல்லுங்க, வேமா சூசோ இல்லாம அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நேற்றைய தினம் விஜய் சொன்னது. மக்களோட பிரதிநிதி யார் என்றால் இப்போதைக்கு விஜய் ஒருத்தர் தானா? திமுகவை 2026ஆம் ஆண்டில் தோற்கடிக்க கூடிய ஒரு மாபெரும் மக்கள் சக்தி யாருன்னா அது டிவிகே கட்சி தானா? திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி வேற யாரும் சொல்லல, வேற யாரும் பேசல, விஜயே தான் தன்னைத்தானே எப்பவுமே எல்லா கூட்டத்திலும், அதுவும் நாளாக இப்போ அளவுக்கு அதிகமான பெருமை தனக்கு தானே பில்டப் பண்ணி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் இந்த பெருமை இருக்கு இல்லைங்களா? அது ஒரு கேவலமான விஷயம். இருந்தாலும் அது தொடர்ந்து செய்யறாரு. அப்படி ஏன் செய்யறாருங்க? ஏன்னா பாருங்க, ஸ்பாட் சிஎம். எப்படிங்க, எதை வச்சு சொல்றீங்க விஜய் ஸ்பாட் சிஎம், நான் தான் சிஎம் ஆக போறேன்னு விஜய் சொல்ற அளவுக்கு உண்டான கான்பிடென்ட்? பாடுறோம் இல்ல, டான்ஸ் ஆடுறோம் இல்ல. தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, பாடகர் வேல்முருகன் அவர் தான் பாடி அந்த விழாவை ஸ்டார்ட் பண்றாரு. கொள்ளையடிச்ச கூட்டங்களை கூண்டோடு அழிக்கவே வந்திட்ட தலைவர் இவது. பட்டைய கிளப்புற வரியோட ஸ்டார்ட் பண்ணி அந்த விழாவை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது வைப் அதிகமாகுது. எது பாட்டுல வைப் அதிகமாகி உணர்ச்சி வசப்பட்டு நானும் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேனே, ஆடுங்கடா என்ன சுத்தி, தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி வாழ்கன்ட்டு அவர் பாட இவர் ஆட ஒரே வைப்பு தான். இந்த டான்ஸ் போறாதா சிஎம் ஆகிறதுக்கு? 2026 அடுத்த 2000 வருஷத்துக்கு கூட விஜய் சிஎம் ஆகிறதுக்கு இந்த டான்ஸ் போதுமே. என்னப்பா டான்ஸ் ஆடுறதுக்காக ஆட்சியை தூக்கி கொடுத்துட முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. டான்ஸ் ஆடுறதுக்காக மட்டும் கிடையாது. அந்த மேடையில என்னடா பண்ணிட்டான் இந்த விஜய், என்னடா பண்ணிட்டான்னு கேட்கறாங்க. என்ன பண்ணல? இது வரைக்கும் செய்த மக்கள் சேவை குறித்து ஒரு குறும்படம் ஒண்ணு போட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல. நம்ம போடலங்க குறும்படம், அவங்க தான் போட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல. கிட்டத்தட்ட தற்குறிமலை போட்டார் இல்லைங்களா, டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 வெளியிடும் போது ஒரு குறும்படம் எல்லாம் ஓடிச்சு பாருங்க. அதே ஸ்டைல் தான் பாருங்க ஒரு குறும்படம் போடுறாங்க. மக்கள் சேவை விஜய் பண்ணதே இல்லையா, என்னென்ன சேவை பண்ணிக்காம பாத்தீங்களா, காட்டுறம் பாருங்கன்னு குறும்படத்தை போடுறாங்க. நாங்க கூட குறும்படம் போடுறேன்னு சொல்றாங்களே, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம மக்கள் சேவை நிறைய பண்ணிக்கார பொழுது சஸ்பென்ஸா அது வீடியோ எல்லாம் பதிவு பண்ணி நமக்கு காட்ட போறாங்கன்னு நினைச்சு பாத்துக்கினே இருந்தா இதுதாங்க அவங்க போட்ட குறும்படம். நம் கழகம் தோன்றிய ஓராண்டில் அனைத்து மக்களின் மனங்களிலும் பேராதரவை நிலைநிறுத்த 2ஆம் ஆண்டை பேராளுமையை பறைசாற்றும் மக்கள் களங்களில் நிலைநாட்டினோம். இதான் கட்சி தொடங்கி 2 வருஷத்துல விஜய் செய்த மிகப்பெரிய சாதனை எதுவென்றால், மாநாடு கூட்டியிருக்கான், கூட்டம் போட்டிருக்கான், உள்ளரங்கத்துல மீட்டிங்லாம் போட்டிருக்கான், பூத் அரங்கு கூட்டம்லாம் நடத்திருக்கான். என்ன இதெல்லாம் சாதனை இல்லையா? இதெல்லாம் அந்தந்த கட்சி டெவலப் பண்றதுக்காக எல்லா கட்சியும் நடத்துற கூட்டம் தானே. இதெல்லாம் பெருமையா மக்கள் சேவைன்னு லிஸ்ட் பண்ணி போடுறீங்களப்பா, உங்களுக்கு வேமா சூசோ இல்லையான்னு கேட்டா ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க? கேட்கக்கூடாது. வாரிசு நடிகர் சொன்னா கேட்டுக்கணும். இதுதான் மக்கள் சேவை, இந்த 2 வருஷத்துல நான் எதுவும் செய்யலன்னு சொல்றீங்களா, என்னென்ன செஞ்சிருக்கேன் பாருங்கன்னு எடுத்து விட்டு அந்த குறும்படத்தை ஏத்துக்கணும், ஒத்துக்கணும். ஆமாப்பா இதெல்லாம் மக்கள் சேவைன்னு சொல்லி ஏத்துப்பாங்க. ஜாம்பிஸ் கூட்டம் வேணா ஏத்துக்கலாம். ஆனா பாருங்க, அறிவுள்ள யாரும், சிந்திக்க தெரிஞ்ச யாரும் இதையெல்லாம் மக்கள் சேவைன்னு ஏத்துக்க மாட்டாங்க. சரி, மக்கள் சேவைன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த குறும்படத்துல விஜய் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து கூட்டப்பட்ட ஒவ்வொரு கூட்டத்திலும் பறிபோன உயிர்கள், அது விக்கிரவாண்டி முதல் மாநாடா இருக்கட்டும், மதுரை மாநாடா இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போகிற எல்லா இடத்துலையும் பறி போகிற உயிர்கள் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் விஜய் ரசிக ஜாம்பிஸ் கூட்டங்கள் ஏறி மிதிச்சு கொலை பண்ணதுல பறி போன உயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உயிர்களை குறித்து எதுவுமே அந்த குறும்படத்துல வரலீங்களே. முக்கியமா கரூர் 41 உயிர்கள் பறி போன அந்த கரூர் கூட்டத்தை குறித்தோ, கரூர் கூட்டத்துல பலியான உயிர்களை குறித்தோ குறும்படத்துல எதுவும் சேர்க்கலீங்களேப்பா.
கட்சி தொடங்கி 2 ஆண்டில் செய்த சாதனை குறித்து குறும்படம் போடும்போது அந்த 41 உயிர்கள் பறிபோன போடணுமே. ஏன்னா வரலாறு பார்க்காத மரணங்கள். எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திலையும் இதை போன்ற ஒரு மரணங்கள் நிகழ்ந்ததே கிடையாது. இவ்வளவு உயிர்கள், முதல்ல உயிர்கள் பறிபோனது கிடையாது, ஆனால் இவ்வளவு உயிர்கள் பறிபோனது முதல் முறை என்கின்ற சாதனையை டச் பண்ண அந்த விஜயோட சாதனையை அந்த குறும்படத்துல டச் பண்ணிருக்க வேண்டியதுனப்பா. எரிஞ்சு இந்த வண்டியோட லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக்கி கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை விட்டு ஏத்தி 41 உயிர்கள் பறிபோன அந்த உண்மையை குறித்த குறும்படம் ஏன் அந்த குறும்படத்துல காட்டல? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல என்னென்ன மோசடித்தனம், என்னென்ன அயோக்கியத்தனம், என்னென்ன துல்லுமுள்ளுத்தனம், என்னென்ன 420 பண்ணணுமோ எல்லாத்தையும் கத்து வச்சுருக்கிறாங்க. நமக்கு தேவையான மட்டும் பெருமைக்காக பேசின்னு பெருமைக்காக போடுவோம். நமக்கு தேவையில்லாத நமக்கு எதிராக இருக்கிறத கட் பண்ணி வெட்டி எரிஞ்சிடணும்ட்டு. ஏன் அப்படி? மக்கள் சிஎம்ங்க. ஏங்க உங்க ரசிகர்கள் விரும்புற சிஎம் சொல்லுங்க. சொல்ல மாட்டோமே, மக்கள் தான் சொல்லி நாங்க மக்களையும் சேர்த்துப்போமே. மக்கள் விரும்பும் சிஎம் 2024 திமுக கட்சி ஒழித்து கட்ட போற ஒரே மாபெரும் மக்கள் சக்தி எதுன்னா அது விஜய் தான். இருந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, மக்களுக்கான சேவகன்னு சொல்ற அளவுக்கு மக்களுக்கு இது வரைக்கும் என்ன குரலை கொடுத்துருக்காருங்க கேட்டாக்கா, குறும்படத்தை போட்டு காட்டின அந்த குறும்படத்துல ஏதாவது மக்கள் சேவை குறித்து ஏதாவது சேவை பண்ணிருக்காரா? இல்லை. அந்த மேடையிலேயே மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசியிருக்காரா? மத்திய அரசோட பட்ஜெட் சம்பந்தமான நிதிநிலை அறிக்கையை குறித்து விஜய் ஏதாவது பேசினாரா? பேசுவாரா? பேச மாட்டாரே. பிஸ்கெட் ஜேபி அந்த கட்சியோட பேரை சொல்றதுக்கு எவ்வளவு தயங்கி அது கூட ஏன் சொல்லவே இல்லை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழியே இல்லாம அனுமதி வாங்கி கொண்டு கட்சியோட பேரை சொல்றாரு. அதுவும் பெருமைப்படுத்துறாரு அதிமுக டம்மியாக்கி. அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தலைமையில் பல கட்சிகள், திமுக கூட்டணி ஒரு பக்கம், பிஸ்கெட் ஜேபி கட்சியில் பல கட்சிகள் அதிமுகவை தான் சொல்றாரு. உண்மை அதுதான். இருந்தாலும் இவர் சொல்றதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா விஜய்க்கு மட்டும் கிடையாதுங்க, விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூட இந்த உண்மை என்கின்ற வார்த்தை தமிழ்ல இருப்பதை யாருக்கும் தெரியாது போகுது. அந்த மேடையில பேசின எல்லாருமே தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வி, அது முக்கியமா பெண்களுக்கான கல்வி இல்ல, ஆரோக்கியம் தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த 4.5 வருஷத்துல பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்கு. தான் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்துல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. நண்பனங்க கேண்டீன்ல வேலை பார்க்கிற பொண்ணுக்கு கேண்டீன்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. சரி, தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்துல இருந்து பிளிக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல, அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதான் சிஎம் ஆக போறோம் இல்லீங்களா எங்க தளபதியை. சரி, தளபதியை சிஎம் ஆக்குறீங்க. தளபதி சிஎம் ஆன பிறகு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு? சொல்ல மாட்டாங்களே. பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக கட்சி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படிப்பட்ட பங்களிப்பு. அது ஆட்சி நாங்க அமைச்சோனா, முதலமைச்சர் ஆனோனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுப்போம்னு இந்த சொத்தன உதாரணம். சரி, விஜய் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவார்னு வேணா நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. பழைய கதையே பேசினுக்கிறாங்க. பவள விழா பாப்பா, நீ உருட்டாத பழைய டப்பாவை பாப்பான். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவள விழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அப்போ கொஞ்சம் வருஷம் ஆயிட்டாலே, கொஞ்சம் வருஷம் கடந்து வந்துட்டாலே இந்த சரித்திரம், வரலாறு, உண்மைகள் இதெல்லாம் பழைய கதையாயிடுமா? அந்த நினைப்புல தான் ஒருவேளை நம்ம அப்பா அம்மா ரொம்ப பழசாயிட்டாங்கன்னு சொல்லி அப்பா அம்மா கூட தள்ளி வச்சுக்கீங்களா மிஸ்டர் விஜய்? ஏன்னா உதாரணத்துக்கு பேருக்காக கொள்கையை வைத்துக்கொண்டு குடும்பத்தோட கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா சுயமா உழைச்சி அந்த சொந்தமா சுயமான்ற இடத்துல பிளாக் டிக்கெட் வித்து 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு, 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு, 250 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு கொள்ள லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பிளாக் டிக்கெட் வித்து என் சம்பளத்தை உயர்த்தின எனக்கு எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருந்தோம். இருந்தாலும் பாருங்க, சுயமா சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்க இல்லைங்களா? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னு சொன்னா, அப்ப நீங்களே சொல்றீங்க பவள விழான்ட்டு. அத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்த கட்சிக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஆனா போற போக்குல பவள விழா கண்ட ஒரு கட்சியை பார்த்து பவள விழா பாப்பா, நீ உருட்டாத தகர டப்பான்னு சொல்றீங்க. அப்படி சொல்ற நம்ம நடிச்ச அனைத்து திரைப்படங்களும், இத்தனை வருஷமா நடிச்சேன்னு சொல்ற அத்தனை வருடங்கள் கடந்து வந்த திரைப்படங்கள் எல்லாமே தகர டப்பாவோட மோசமான டப்பா படங்கள் தானே. இத்தனை ஆண்டுகளாக ஊட்டி இந்த டப்பா திரைப்படங்களை வைத்தே நீங்க நான் கேரியர் உச்சத்துல இருக்கிறேன், மாஸ் ஹீரோ, மக்கள் சக்தி, அடுத்த சிஎம் நான் தான்ட்டு நீங்க ஊட்டன்னு ஊட்டும் போது பவள விழா கண்ட கட்சி அவங்க ஊட்ட மாட்டாங்களா? உருட்டில் வேண்டுமானால் எது உண்மை எது பொய் என்று பிரித்து பார்த்து விமர்சனம் செய்யலாமே தவிர, ஆனா எல்லாமே உருட்டு எல்லாமே பொய், தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை, இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ணலன்னு சொன்னா, எதுவுமே செய்யாத இந்த தமிழ்நாட்டில், எதுவுமே இல்லாத தமிழ்நாட்டில் எப்படி 250 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு இந்த அமைப்பு சூழல்லாம் எதுவுமே இல்லாம எப்படி வளர்ந்தீங்க மிஸ்டர் விஜய்? பவள விழா பாப்பா உருட்டுறது தகர டப்பான்னு சொன்னா, இப்போ எம்ஜிஆர்னு சொல்லி ஊத்தினுக்கிறீங்களே. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்,
கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டைக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்ன டப்பாப்பா கேட்பாங்க இல்லைங்களா? அது பழங்கதை. பழைய டப்பா ஊட்டுறாங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் எப்படிங்க போன வாரம் நடந்ததுங்களா? அதுவும் பழைய டப்பா தானே. அது ஏன்பா ஊட்டி நீங்க மறுபடியும் பிச்சை ஓட்டு பிச்சை எடுக்குங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்ஜிஆர்னு சொல்லி 1972 77 நடந்த சம்பவத்தையே வச்சு உற்றினுக்கிற பழைய டப்பா அப்படின்னு உங்களை பார்த்து யாரும் கேட்காம வச்சுக்கோங்க மிஸ்டர் விஜய். சரி, தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை அப்படியே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எதுவுமே பண்ணி வைக்கலைங்க. இனிமே தான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கோடு போட்டு விஜய் முதலிருந்து ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் அவர் சிஎம் ஆக்குறோன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ விஜய் சிஎம் ஆகி என்ன பண்ணுவார் இதுக்கெல்லான்ட்டு சொல்லுங்க. கொரோனா காலகட்டத்தில் கல்வி இல்லாமல் போயிட போகுதுன்றதுக்காக வீடு தேடி வருகின்ற கல்வின்ற ஒரு அமைப்பை கூட கொண்டு வந்த பிறகும் கூட தமிழ்நாட்டில் கல்வி வளரலன்னு சொல்றாங்க இல்லைங்க. சரி, விஜய் சிஎம் ஆகி கல்விக்காக என்ன பண்ண போறாங்க? தெருவுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூலை அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொந்தம் சொல்லி எழுதி வச்சிருவாரா? தமிழ்நாட்டில் இனிமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எதுவுமே இருக்காதுங்க. எல்லாத்தையுமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டு அரசாங்கம் தான் முழுசா ஏற்று நடத்தும் அப்படின்னு அறிவிப்பாரா? இல்ல பண்ண போறாரா? ஆரோக்கியம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? தமிழ்நாட்டில் ஆரோக்கியம் இல்லைங்களா? நாடு முழுக்க கேட்டு பாருங்க. மருத்துவ கட்டமைப்பு நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்து உயர்ந்து இருக்குன்ட்டு. ஆனால் பாருங்க, மருத்துவ கட்டமைப்பு இல்லை. தமிழ்நாட்டில் யாருக்குமே ஆரோக்கியம் இல்லைன்றாங்க. சரி, விஜய் சிஎம் ஆகி இந்த ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ண போறாருங்க? விஜய் ஆட்சியை பிடித்த கையோடு 3 கோடி டாக்டர்ஸை ரெக்ரூட் பண்ணி வீட்டுக்கு ஒரு டாக்டர் டிப்ளாய் பண்ணி வைப்பாரா? யாருக்கு என்ன பிரச்சனை, இந்த ஃபேமிலியில் யாருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டா செக் பண்ணி உங்களுக்கு மருத்துவம் கொடுத்துருவோம். ஏன்னா உங்க ஃபேமிலிக்காக மட்டும்தான் நாங்க வருஷம் 365 நாளும் இங்கேயே இருப்போம்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 கோடி மருத்துவர்களை ரெக்ரூட் பண்ணி டிப்ளாய் பண்ணி வைப்பாரான்னு கேட்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு. விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒட்டுமொத்தமா பாடுற ஒரே ஒரு பல்லவி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பிஸ்கேஜிபி கட்சியோட ஸ்கிரிப்ட், அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அப்படியே போற எல்லா இடத்துலயும் வாமிட் பண்ணுவாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். மைக்குக்கே பாருங்க போர் அடிச்சு போயிருக்கோம், சலிச்சு போயிருக்கோம். என்னையா இதே பல்லவியை பாடினதேப்பா, மாத்தக்கூடாதான்ட்டு. மாத்த முடியாது. பிஸ்கேஜிபி கட்சியோட ஸ்கிரிப்ட் ஆச்சு. அவங்க எழுதி கொடுக்கறது என்னவோ அதை மைக்குக்கு முன்னாடி வாந்தி எடுக்கணும். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அப்படி எடுக்கிற வாந்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற விஜய் ஆட்சியை பிடித்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன செய்வார்னு சொல்லுங்க. எனக்கு கேள்வி கேட்கறது சொல்லுவோம்ப்பா, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். கேள்வியே கேட்டிருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. சரிப்பா, அவங்க இந்த மாதிரி பண்றாங்கப்பா, நான் வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணுவேன்ட்டு ஏதாவது சொல்லுங்க. எப்படி பண்ணுவாருங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். சரி, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? 6 கோடி போலீஸை வந்த கையோட ரெக்ரூட் பண்ணி வீட்டுக்கு 2 போலீஸை டிப்ளாய் பண்ணுவாரா? 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் என்னைக்குமே பாருங்க ஸ்டாண்டிங்லேயே இருப்பாங்க, அலர்ட்டாவே இருப்பாங்க 24 மணி நேரம். அந்த வீட்டு வாசல்லையே, ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையே 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் இருப்பாங்க. இன்னொரு போலீஸ் அந்த வீட்டு பெண் எப்பெல்லாம் வெளியே போறாங்களோ, காலேஜுக்கு போறாங்களோ, ஆபீஸ்க்கு போறாங்களோ, எங்க போனா, கடைக்கு போனா கூட ஒவ்வொரு பெண் பின்னாடியே போலீஸ் போயினே இருப்பாங்களா? என்ன போவாங்களான்னு கேக்குறீங்க? ஆமா, ஃபாலோ பண்ணணும். பெண்கள் எங்க வெளியே போனாலும் ஒவ்வொரு வீட்டு பெண்கள் வெளியே போகும்போதும் போலீஸ் கூடவே பாருங்க, ஒவ்வொரு போலீஸ் போவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியோட வீட்டு பெண்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பாருங்க ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க பாதுகாப்புக்காக. அந்த அளவுக்கு நான் 6 கோடி போலீஸை ரெக்ரூட் பண்ணி இந்த வகையில் தான் நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன்ட்டு சொல்லுங்க. ஏன்னா வா இருக்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம்ப்பா, என்ன வேணா கேட்கலாம்ப்பா. ஆனா பதில் சொல்லணும் இல்லைங்களா? கல்விக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை சரி செய்வதற்கும் விஜய் ஆட்சியை பிடித்த பிறகு என்ன பண்ண போறாரு சொல்லவே மாட்டாங்க. கடைசி மட்டும் சொல்லவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. தேர்தல் நெருக்கமான அந்த நேரத்தில் கூட சொல்ல மாட்டாங்க. கேட்டாக்கா சஸ்பென்ஸ். நாங்க சொன்னா மற்ற கட்சிகள் அதை காப்பி அடிச்சிருவாங்க, அந்த ஃபார்முலாவின் டெக்னாலஜியும். அதனால நாங்க சஸ்பென்ஸா வச்சுப்போம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். இது என்னப்பா புது அணில் கதையாகுது, நீங்களே சொல்லிட்டீங்க இல்லைங்களா அணில்னு. அணில் கதை அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்க சொல்ல மாட்டோம், கடைசி மட்டும் சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டீங்க? தெரியாதுப்பா எங்களுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு வேமா சூசோ இல்லாம சொல்லுவோம். தமிழ்நாட்டில் நம்ம நாட்டிலேயே அதிகப்படியான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு இருக்குன்ற உண்மை தெரிந்த பிறகும் கூட சொல்லுவோம். ஏன்? பிஸ்கேஜிபி கட்சியோட ஸ்கிரிப்ட். ஏன்னா பிஸ்கேஜிபி கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் இருந்து மோடி அவர்கள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த எல்லா சமயத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க பாடுற பல்லவியோட அடுத்த பகுதியை தான் பாருங்க விஜய் பாட வச்சிருந்தாங்க. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் வாமிட் பண்ணுகிறோம்ப்பா. எங்ககிட்ட தீர்வு கேட்டா எப்படி கிடைக்கும்? சொல்ல மாட்டோம். சஸ்பென்ஸ். ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். அப்ப எதுவுமே செய்ய மாட்டீங்க. எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லலப்பா, ஆட்சியை கொடுங்க. ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு குழு போட்டு 6 முறை உட்கார்ந்து என்ன செய்வோம்னு சொல்லுவோம். அது வரைக்கும் நாங்க பெருமை பேசினே இருப்போம். அது முக்கியமா
அது என்ன தாயின் புதல்வன்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தர்மத்தாயின் தவ புதல்வர், தர்மத்தாயின் தவ புதல்வர் இதோ தலைமை உரை தருகிறார். இந்த மாதிரி அடிக்கடிக்கு தர்மத்தாயின் தவ புதல்வன் விஜய் பேச வருகிறார் எல்லா இடத்துல சொல்லும் போது என்றைக்காவது விஜய் ஏன்பா நிறுத்துப்பா, என்னப்பா இது, நான் எப்பப்பா தர்மத்தாயின் தவ புதல்வனான? பெத்த தாயே நான் மதிக்க தெரியாம அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கிறேன் நான். அப்படிங்கும்போது தர்மத்தாயின் தவ புதல்வன் சொன்னா சிரிக்க மாட்டாங்களாப்பா? தர்மத்தாயின் தவ புதல்வனா இருக்கிற அளவுக்கு நான் என்ன தர்மம் செஞ்சு கீழ்ச்சிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும்? ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டது இல்லப்பா. நானே ஐடி ஒழுங்கா கட்டதில்லை. வாங்குற சம்பளத்துல பாதி ஒயிட்டும் பாதி கருப்பும் வாங்கி பதுக்கி வச்சிருக்கேன் நான். ஐடி கேஸ் என் மேல எக்கச்சக்கமா இருக்கு. வெளிநாட்டுக்காரன் வாங்குவேன், டாக்ஸ் கட்ட மாட்டேன். அதுக்கும் பாருங்க என் மேல கேஸ் போட்டு 1 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும்பா. என்னோட ஒவ்வொரு படத்தையும் பிளாக்ல டிக்கெட்டு வித்து அதன் மூலமாக சம்பளத்தை உயர்த்தி அப்படி வாங்குற சம்பளத்துக்கு கூட ஒழுங்கா டாக்ஸ் கட்டாத நான் எப்படிப்பா தர்மத்தாயின் தவ புதல்வனாவேன்? இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, சிரிச்சினே இருப்பாங்கன்ட்டு. என்றைக்காவது ஒரு நாள் தர்மத்தாயின் தவ புதல்வனை என்ன கூப்பிடாதீங்கப்பான்ட்டு விஜய் சொல்லிக்காரா? சொல்ல மாட்டாருங்க. அவர் பெருமையை விரும்புகிறவரு. ஒவ்வொருத்தர் தட்டுற பெருமையை பார்த்து அணு அணுவா ரசிக்கிறாருங்க அவரு. ஏன்னா விஜய் கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ தூரமா அவருக்கு தெரியாம தர்மத்தாயின் தவ புதல்வன் பாராட்டினுக்காங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவருக்கு முன்னாடியே தர்மத்தாயின் தவ புதல்வா ஏஞ்சி வாப்பா மேடைக்கு பேசுறதுக்குன்னு கூப்பிடும் போது என்றைக்காவது சொல்லியிருக்காரா, நிறுத்திருக்காரா? என்ன கூப்பிடாதீங்கப்பா அந்த மாதிரி தர்மத்தாயின் தவ புதல்வன் சொல்லிட்டு. தனி மனித தாக்கத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு லட்சியத்தோட கொள்கையோட இருந்தா கூட இருக்க விட மாட்டாங்களே. இளைய தளபதினு சொன்னீங்க, வயசானதுக்கு அப்புறம் தளபதினு மாத்தனீங்க, மாசு ஹீரோன்றீங்க, கேரியர் உச்சன்றீங்க, அதெல்லாம் பாருங்க வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா தர்மத்தாயின் தவ புதல்வன் சொன்னீங்கன்னா கண்டிப்பா தனி மனித தாக்கத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவாகாம இருக்கணும்னா உண்மையில் தர்மத்தாயின் தவ புதல்வனா மாறணும்னு சொன்னா உங்க சொத்தெல்லாம் மொத்தமா அனாதைகளுக்கு எழுதி வச்சுட்டு ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்து சும்மா ஒரு சின்ன வீடு கட்டின்னு உட்காருங்க. சின்ன வீடுனா ஸ்மால் வீடுங்க, சைஸை சொல்றாங்க, தப்பாவே எடுத்துக்காதீங்க. ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி அதுக்குள்ள இருந்துட்டு அப்புறம் பேசுங்க தர்மத்தாயின் தவ புதல்வன், தப்பே கிடையாது. அடுத்து நடிகர்லாம் ஆட்சியை பிடிச்சிட முடியுமான்னு இப்ப மட்டும் இல்ல எம்ஜிஆரை பார்த்து கேட்டாங்க. அதுவும் எப்படி கேட்டாங்க? என்ன கேட்கற மாதிரி அவரை பார்த்தும் கேட்டாங்க, அவரை கேட்ட மாதிரி இன்றைக்கு என்ன பார்த்தும் கேட்கறாங்கன்ட்டு எம்ஜிஆர் அவர்களையும் விஜயையும் மிக்ஸ் பண்ணி இவருக்கு பதில் அவர்ன்ற ஒரு ரேஞ்சில் தன்னைத்தானே பில்டப் பண்ணிக்கிறாருங்க. இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் பண்றதை சைலண்டா மக்கள் பார்த்துருந்தாங்களாம். அப்படி சைலண்டா பார்த்துருந்த மக்கள் தான் ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆகிட்டாங்களாம். இதே மாதிரி என்ன விமர்சனம் பண்ணினுங்கிறாங்க. நானும் சைலண்ட் ஆகிறேன், மக்களும் சைலண்ட் ஆக. மக்களா மறுபடியும் ரசிகர்கள்னு சொல்ல மாட்டாரு, முன்னாடிலாம் சொல்லியிருந்தாரு, இப்போ ஒட்டுமொத்தமான மக்களை ஏற்றுக்கிறாரு. மக்கள் சைலண்ட் ஆகுறாங்க. எம்ஜிஆர் சிஎம் ஆக்கின மாதிரி அவரையும் ஆக்கிடுவாங்களாம். சரி ஆயிக்கங்க, ஆயிட்டு போங்க. ஆனா பாருங்க, நடிகர்னு சொன்னாங்க, கூத்தாடின்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? யார் சொன்னாங்கன்னு தெரியுமா? காமராஜர் அவர்கள் போட்டோ வச்சுருக்காரு இல்லைங்களா? காமராஜர் அவர்கள் தான் சொன்னாரு. என்னப்பா இது, அவரையும் விட்டு வைக்க மாட்டீங்களா, அவரையும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிங்களேன்னு கேட்கக்கூடாது. உண்மைதான் உண்மை சொல்ல முடியும். நடிகர்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. யார் நடிகர்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் சொன்னாரு நடிகர்கள் என்று. இதுக்கே எப்படின்னா, விஜய் வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு கூப்பிட்டாங்க. நீங்க இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தரமா இருக்குது? விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. பாத்துக்கங்க, அப்ப கூட அவரை சொல்லல, இதே மாதிரி பேசினேங்கிறீங்க, கூப்பிட்டுனேங்கிறீங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் வர போறாங்க பாருங்கன்றாரு. வீட்டுக்கு ஒரு விஜய், ஆமாமா வீட்டுக்கு ஒரு விஜய் தான். ரசிகர்கள் கூட கிடையாது, மக்களுங்க. 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா? 2.25 கோடியா இருக்கட்டும், 2.25 கோடி ரேஷன் கார்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் வர போறாங்க பாருங்க. வந்து ஓட்டு போட போறாங்க. காலையில 6 மணிக்கே நிக்க போறாங்க பாருங்க. வந்து அன்னைக்கு தெரியும் நான் யாருன்ட்டு நேற்றைய தினம் சொன்னாரு ஓட்டு போடுறத குறித்து. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம். இவரே தான் செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன சொன்னாரு? நமக்கு ஓட்டு யாரெல்லாம் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் பாதுகாப்பா பத்திரமா கடத்தின்னு வந்து ஓட்டு போட வைங்கன்னாரு. அதனால இந்த கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. முரண்பாடுகளின் மூட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வார்த்தை வாரிசு நடிகர் விஜய்க்கு, வருங்கால சிஎம்னு கனவு கண்டு கொண்டிருக்கும் கனவு முதலமைச்சருக்கு சுத்தமா பொருந்தும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பெருமை பேசுற விஷயங்களை குறித்து, வருங்கால சிஎம்ஐ குறித்து, கனவு சிஎம்ஐ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்றோம். மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.